Good morning students. I am Mrs. Kindly teaching 10th Maths. நம்ம 4th chapter பார்த்துட்டுருக்கோம். 4th chapterல geometry, அதாவது triangles பற்றி, similar triangles பற்றி பார்த்துட்டுருக்கோம். சரியா கண்ணே? இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தியரம் பார்க்க போகிறோம் ட்ரையாங்கிளில். அந்த தியரத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். பிபிடி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ தியரம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே நம்ம அதாவது நம்ம எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லைன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தியரம் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ப்ரூஃபு எல்லாமே நான் எழுதி போடுறது எல்லாமே கரெக்டாக நீங்கள் எழுதணும். சரியா? இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, நம்ம தான் ஸ்டேட்மெண்ட்டும் மாப்பாடம் பண்ணணும். மாப்பாடம் பண்ணணும்னு இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்மெண்ட் வந்துடும் நம்ம ஞாபகத்துக்கு. ஓகேவா? இந்த தீரமாக நல்லா புரிஞ்சு படிங்க. நீங்கள் மட்டுக்கு அப்படியே மாப்பாடம் பண்ணாதீங்க. இப்போ நான் தீரம் நடத்திடுவேன். இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கில் உள்ள மாதிரி நல்லா நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நானும் புக்கில் உள்ள மாதிரி தான் எழுதுவேன். பட் அந்த சைடில் எழுதுறதுலாம் கொஞ்சம் சாஃப்டாக எழுதுவேன். நீங்கள் எங்கள் இடம் மக்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக எழுதுவேன். நீங்கள் புக்கை பார்த்து நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிபிடி தீரம் என்ன அப்படி அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a straight line draw parallel to a side of the triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா draw parallel to a side of the triangle. அதாவது ஒரு சைடுக்கு பேரலா மற்ற ரெண்டு சைடையும் கட் பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ண சொல்றாங்க. சரியா? இப்போ ஒரு லைன் டிரா பண்ணிட்டோம். இந்த லைன் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா divides the sides in the same ratio. அதாவது இந்த லைன் கட் பண்ணதுல இந்த சைடு எப்படி இருக்குன்னா இதோட ரேஷியோ சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா பாருங்க. a straight line drawn parallel to a side of the triangle. ஒரு a straight line drawn parallel to a side of the triangle. இந்த சைடுக்கு parallel ஒரு straight line draw பண்றோம். intersecting the other two sides. இந்த லைன் என்ன பண்ணுது, மீதி ரெண்டு சைடையும் இன்டர்செக்ட் பண்ணுது. ஒரு லைனுக்கு பேரலா டிரா பண்ணும்போது அதர் டூ சைட்ஸையும் என்ன பண்ணும், இன்டர்செக்ட் பண்ணும். இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட்ஸ் டிவைட்ஸ் த சைடு இன் த சேம் ரேஷியோ. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ, சேம் ரேஷியோல கட் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா கண்ணு? இந்த ஸ்டேட்மெண்ட்டை 4-5 தடவை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது ப்ரூஃப். ப்ரூஃப் என்ன, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதணும், அப்புறம் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னு எழுதணும், நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இது கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் டிஇ இப்போ பேக்ரவுண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, டிஇன்னு. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇ பாயிண்ட் ஆன் ஏபி. இப்போ ஏபியில் டிங்கிற பாயிண்ட் இருக்கு, ஏசியில் இங்கிற பாயிண்ட் இருக்கு. அதான் கிவன். ஓகேவா? அண்ட் இ பாயிண்ட் ஆன் ஏசி. இது கிவன். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், டிங்கிறது ஏபியில் உள்ள பாயிண்ட்டு, இங்கிறது ஏசியில் உள்ள பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுவோம், இது சேம் ரேஷியோல இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுமா. சேம் ரேஷியோனா என்ன, ரேஷியோனா நம்ம டிவைட் எழுதுவோமா, எது டிவைட் எழுதுவோம், ஏபி பை டிபி ஈக்குவல். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏஇ பை பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த ரெண்டு சைடோட ரேஷியோவும் சேமாக இருக்கும். அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம், ஏஇ பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகேவா கண்ணு? அடுத்தது நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், புதுசாக என்ன ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா draw a line DE parallel to BC.
அதாவது ஒரு சைடுக்கு பேரலா இன்னொரு லைன் வரையணும்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ draw a line DE parallel to BC. BCக்கு பேரலா Dங்கிற ஒரு லைனை டிரா பண்ணுறோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ட். சரியா? இப்போ நம்ம எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். இது ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். ஓகேவா கண்ணு? இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்? ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இது வந்து பேரலல் லைனா, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் லைன். பேரலல் லைனை டிரான்ஸ்ஃபர் லைன் கட் பண்ணுது. கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரியா கண்ணு? இப்போ ஒரு லைன் வந்து இங்கே கட் பண்ணும்போது நமக்கு இது ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்குது. அடுத்தது பெரிய ட்ரையாங்கிள், மொத்தம் 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த தியரத்தை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அடுத்தது இது ஒரு குட்டி ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு சொல்லி சிமிலர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த தியரம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், ஏபிசிங்கிற ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அடுத்தது ஏடிங்கிற ஒரு குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள்ல இது வந்து இங்க பார்த்தோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிளா இருக்கு. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவல். ஓகேவா? இப்போ இது என்ன? ஏடிஇ ஆங்கிள் ஏடிஇ ஈக்குவலுக்கு எதுக்கு ஈக்குவல்? ஏபிசி. ஏபிசி ஆங்கிள் ஏபிசி ஈக்குவலுக்கு ஆங்கிள் 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா கண்ணா? அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, நம்ம பார்த்தோன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்க, இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி. இது பேரலல் லைன், இது டிரான்ஸ்ஃபர் லைன் கட் பண்ணுது. அப்போ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்லுவோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஒன் இங்கே நீங்கள் ரீசன் எழுதணும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு புக்கில் இருக்கும், பார்த்து எழுதிக்கோங்க ரீசன். ஓகேவா? கண்டிப்பாக ரீசன் எழுதணுங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு ரீசன் இங்கே எழுதணும். அடுத்தது செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன? இது ஆங்கிள் ஏஇபி ஈக்குவலுக்கு ஆங்கிள் ஏசிபி. இது ஆங்கிள் 2 எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோங்க. இது வேணாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல். ஓகேவா? அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்க. இதுல ரெண்டுமே ஏனுக்கு காமனா, ரெண்டு ட்ரையாங்கிளையும் இது எப்படி படிப்போம்? ஏபிசி ஏடிஇ. ஏ வந்து காமன். அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும். சோ ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏஇ. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே இந்த ட்ரையாங்கிள் தான் சொல்லிருக்கோம். அப்ப இதுவும் இதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் சொல்லிக்கலாம். ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. இது வந்து ஆங்கிள் 3 வச்சுக்கலாம். ஓகேவா கண்ணா? இது ஆங்கிள் 3 வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது வந்து காமன் ஆங்கிள். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியுது? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் 3 ஆங்கிள்லே ஈக்குவலா இருக்குன்னு தெரியுது. அப்ப 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு தெரியுமா கண்ணா? சோ ட்ரையாங்கிள் ABC is similar to ABC பார்த்தோம்னா இது என்ன போடணும்? ADE. அதே சேம் அளவுல போடணும். ட்ரையாங்கிள் ADE சிமிலர். என்ன எப்படி? AA சிமிலாரிட்டி படி இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். AAA 3 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிளையும். அப்ப வந்து இது வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப சிமிலர் கண்டிஷன் எழுதலாமா கண்ணு? சிமிலர் கண்டிஷன் எப்படி எழுதுவ? இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் AB by AB. AB by AD equal to அடுத்தது என்ன எழுதலாம்? நமக்கு வந்து இது மட்டும் தானே தேவை. ஸோ இந்த பேஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா? நம்ம வந்து இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டும் சேம் ரேஷியோல இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சிமிலர் சொல்லிட்டோம். மூணுமே நம்ம ரேஷியோ 3 இந்த சிமிலர் சொல்றதுனால 3 சைடு எப்படி இருக்கும்?
இருக்கும்? ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்கும். பட் நம்ம இந்த 2 சைடு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா கண்ணு? அடுத்து என்ன? ஏசி பை இது என்ன? ஏடி. நமக்கு இது தேவைங்கிறதுனால இதை விட்டுறலாம், எழுதலாம். இப்போ இதில் பாருங்க, ஏபி பை ஏடி இருக்கா? இப்போ ஏபிங்கிறது எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஏடி பை டிபி பிரிச்சு எழுதலாமா? ஸோ ஏபி எப்படி எழுதலாம்? ஏடி பிளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு, அதே மாதிரி ஏசி எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஏஇ பிளஸ் இசி பிரிச்சு எழுதலாமா? ஸோ ஏஇ பிளஸ் இசி பிரிச்சு எழுதலாம் பை ஏடி. இப்போ பாருங்க, இதை தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிருங்க. ஏடி பை ஏடி பிளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ. இப்போ இந்த ஏடியும் ஏடியும் கேன்சல் ஆயிடும், இந்த ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிடும். இங்கே என்ன கிடைக்கும்? 1 இருக்குமா? இங்கேயும் 1 இருக்கும். அப்போ 1 பிளஸ் டிபி by AD equal to 1 plus EC by AE. இப்போ இந்த ப்ளஸ் 1 அந்த பக்கம் போனால் -1 ஆயிடும், +1 -1 0 ஆயிடும். ஸோ நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குது? DB by AD equal to EC by AE. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? AD by DB equal to AE by EC ப்ரூஃப் பண்ணுமா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்க அந்த வேல்யூவை 2 பக்கமும் ரெசிப்ரோக்கலாக போடும்போது அதோட வேல்யூ மாறாது. ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? AD by DB equal to AE by EC அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதாவது இந்த 2 பக்கமும் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது புரியுதா கண்ணு? இதோட தியரம் என்ன? ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலா இன்னொரு லைன் டிரா பண்ணும்போது 2 சைடையும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? சேம் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா கண்ணு? சேம் ரேஷியோனா ஏடி பை டிபி ஏஇ பை டிசி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த 2 ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று, குட்டி ட்ரையாங்கிள் ஒன்று தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்தோம்னா இது கரஸ்பாண்டிங் சைடாக இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் சைடு ஈக்குவல்ங்கிற மாதிரி இந்த ஆங்கிள் ஈக்குவல் சொல்லிடுறோம். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஈக்குவல் சொல்லிடுறோம். தேர்ட் வந்து 2க்கும் ஈக்குவலாக இருக்குது, அதாவது இதுவும் ஈக்குவல்னு சொல்லிடுறோம். இப்போ 2 ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கும்போது அது சிமிலாரிட்டி சொல்கிறோம். ஸோ சிமிலாரிட்டி கண்டிஷன் நமக்கு வந்து சிமிலாரிட்டி வந்து இந்த 2 சைடு மட்டும் போதுமானதெல்லாம் இருக்கிறதுனால சிமிலாரிட்டி இந்த 2 சைடுக்கு மட்டும் சிமிலாரிட்டி கண்டிஷன் யூஸ் பண்ணி ரேஷியோ யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏசி. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஏபிங்கிறது இந்த சைடு, இது வந்து எப்படி வரும் அப்படின்னா ஏடியும் டிபியும் ஆட் பண்ணால் ஏபி கிடைக்கும். ஸோ இதை 2ஆக பிரித்து போட்டு இது தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி, ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ ஸ்பிளிட் பண்ணி போட்டு கேன்சல் பண்ணும்போது இந்த 1 வரும். 1 ப்ளஸ் டிபி பை ஏடி 1 ப்ளஸ் இசி பை ஏடி. இங்கே 2 ஒரே வேல்யூவாக இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் 1 அந்த பக்கம் போனால் -1 ஆயிடும், +1 -1 0 ஆயிடும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா கண்ணு? இப்போ வந்து நமக்கு தேவையான ரிசல்ட் என்னன்னா ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ அதனால் நமக்கு தேவையான ரிசல்ட் வேணும் அப்படின்றதுனால இது ரெசிப்ரோக்கலாக 2 சைடும் ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது இதோட வேல்யூ மாறாது. ஸோ ரெசிப்ரோக்கலாக மாற்றி போட்டுக்கிறோம். அவ்வளோதான் இந்த தியரம். தேங்க்யூடா. Dear students, next time நம்ம exercise 4.2ல second sum பார்க்க போகிறோம். second sum என்னன்னு பார்த்தீங்கன்னா ABCD is trapezium in which AB is parallel to CD. ABCDங்கிறது trapeziumனு சொல்லிட்டாங்க, ABங்கிறது BCக்கு parallelனு சொல்லியிருக்காங்க. ஓகேவா கண்ணே? trapeziumனாவே தெரியும், ஒரு செட் ஆஃப் சைட்ஸ் வந்து parallel-ஆ இருந்தால் தான் அது trapeziumனு சொல்லுவோம். சரியா? எனி ஆப்போசிட் சைடு வந்து பேரலலாக இருந்தால் அது ட்ரெபீசியம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஏபி வந்து டிசிக்கு பேரலல்னு சொல்லிட்டாங்க. பி அண்ட் கியூ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் ஏடி. பி வந்து ஏடியோட பாயிண்ட்டு, கியூ வந்து சிபியோட பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சச் தட் பிக்யூ இஸ் பேரலல் டு டிசி. அதாவது பிக்யூ வந்து டிசிக்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா கண்ணு? இஃப் பிடியோட
வேல்யூ 18 சென்டிமீட்டர், அடுத்தது பிக்யூவோட வேல்யூ 35 சென்டிமீட்டர், கியூசியோட வேல்யூ 50 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஏடியோட வேல்யூ என்ன, இந்த ஏடி ஃபுல்லாக இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா கண்ணு? இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இப்போ இது கிவன் வேல்யூஸா, கிவன் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிடிக்கு பேரலல், இஎஃப் ஏபிக்கு பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபிசிடிக்கு பேரலல், இதுவும் பேரலல், இதுவும் பேரலல், இது மூணுமே பேரலாக இருக்குமா? ஸோ ஏபி பேரலல் டு சிடி பேரலல் டு இஎஃப்னு எழுதிக்கிறோம். சரியா கண்ணு? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபியும் சியும் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே இங்கே ஜாயின் பண்ணக்கூடாதா? இங்கே ஜாயின் பண்ணோம்னா நமக்கு அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி போடுறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த வேல்யூ வர மாதிரி ஏயும் சியும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா கண்ணு? இப்போ பாருங்க, draw AC meets EF at O. ஓங்கிற பாயிண்ட்ல ஜாயின் ஆகிற மாதிரி இந்த PQ இது மீட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக தெரியுது, இது ஒரு ட்ரையாங்கிளாக தெரியுது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா OQ வந்து ஏபிக்கு பேரலாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்குள்ள பேரலல் இப்போ கட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணால் நமக்கு என்ன தெரியும், பிபிடி தியரம் படி இதை ரேஷியோஸாக எழுதலாம். ஓகேவா? ஸோ இங்கே பிபிடி தியரம் யூஸ் பண்ணுறோம். பிபிடி தியரம் என்ன, OA டிவைடட் பை OC ஈக்குவல் டு BQ டிவைடட் பை QC அப்படின்னு எழுதலாம். ஓகேவா கண்ணு? இப்போ OA OCயோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது BQவோட வேல்யூ 35, QCயோட வேல்யூ 15ன்னு கொடுத்துருக்காங்க. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 3 5 are 50, 7 5 are 35. ஸோ ஆன்சர் என்னது, AO பை OC ஈக்குவல் டு 7/3ன்னு கிடைக்குது. ஓகேவா கண்ணு? அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ட்ரையாங்கிள் ACD. ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் திருப்பி பார்த்தா இதுவும் பேரலலாக வருமா? PO வந்து DCக்கு பேரலலாக வரும். ஸோ இதுவும் பேரலலாக வருதுனால இது எப்படி எழுதலாம், இதோட சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ OA பை OC ஈக்குவல் டு இது AB பை DC, AB பை BDன்னு எழுதிக்கலாம். ஓகேவா கண்ணு? இப்போ ஏபியோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. பிடியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 18ன்னு தெரியும். ஸோ அதை போட்டுக்கிறோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது AO பை OCயோட வேல்யூ 7/3 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல AO பை OC இருக்கிறது என்ன போடலாம், 7/3 ஈக்குவல் டு AB பை 18 அப்படின்னு போடலாம். ஓகேவா கண்ணு? இப்போ நமக்கு AB தானே வேணும். ஸோ இந்த 18 கம்பேர் பண்ணால் மல்டிபிள் ஆகுமா, 7 × 18/3. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 is 3, 6 3s are 18, 7 6 are 42. ஸோ AB ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். இப்போ நம்ம AB ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன வேணும், என்ன கேட்டிருக்காங்க, ஏடி கேட்டிருக்காங்க. ஸோ ஏடி வந்து என்ன அப்படின்னா இந்த டிபியும் பிடியும் சேர்ந்தது தான் ஏடி. ஓகேவா? அப்போ ஏடி ஈக்குவல் டு என்ன வரும், ஏடி கேட்டிருக்காங்களா ஏபி கேட்டிருக்காங்களா, ஏடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏடி ஈக்குவல் டு என்ன வரும், டிபி ப்ளஸ் பிஏ. டிபியோட வேல்யூ என்ன, 18, பியோட வேல்யூ 42. 8 plus 2 10, balance 1 5, 5 plus 1 என்ன வரும் 6. அப்போ ஏடியோட வேல்யூ 60 சென்டிமீட்டர். ஓகேவா கண்ணா? இது புரியுதாடா? இப்போ ஒரு ட்ரெபிசியம் அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏக்கும் சிக்கும் இடையில ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துட்டு பிபிடி தியரம் படி இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி